ஜெய் வாராகி. வணக்கம். வாழிய நலம். நமது வளர் வாராகி வாட்ஸ்அப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பதிவு ஆஷாட நவராத்திரியை பற்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, நமது சேனலில் அரிய பெரிய ஒரு விஷயஞானங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வாழ்வியத்தை பற்றியும், ஆன்மீகத்தை பற்றியும், ஜோதிடத்தை பற்றியும், வாராகி அம்பிகை பற்றியும் பதிவு போலாவாங்க. பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர், உயர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி, ஒளிரும் கலா வைரவி, மண்டலி மாலினி, சூழி வாராகி என்றே செயற் அவி நான்மறை திருநாமங்கள் செப்புவரே. அம்பிகை தற்சமயம் பக்தி உள்ளவர்களும் சரி, பக்தி இல்லாதவர்களும் சரி, நாத்திகர்களும் சரி, ஆத்திகர்களும் சரி, வாராகி அம்பியின் வழிபாட்டை பலவிதமான கேலிக்கு ஆளாக பலவிதமான கேள்விகளை கேட்கின்றார்கள். என்ன கேள்வி? என்ன ட்ரெண்டிங் தேவியா, ட்ரெண்டிங் தெய்வமா, தற்சமயத்தில் முளைத்ததாக? தற்சமயத்தில் நாம் நம்ம இந்த மனிதனுடைய வாழ்வு நிறைய 70 வருடம்தான். அதே பெருசு. அதில் இடர்கால கண்டங்கள் போச்சு. அப்போ அம்பிகை இப்போ தான் இந்த 70 வருட ஆயுட்காலத்தில் வாழுகின்ற இந்த மனிதர்களுக்கு தற்காலத்தில் உதித்தவளா இந்த வாராகி? கேட்கும் கேள்விகளில் அர்த்தம் வேணும். அர்த்தமில்லாமல் கேள்வி கேட்கிறார். அபிராமி பட்டர் அவருடைய காலத்தில் பாடி வச்சிருக்கார். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர், உயர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி, ஒளிரும் கலா வைரவி, மண்டலி மாலினி, சூழி வாராகி என்றே செயற் அவி நான்மறை திருநாமங்கள் செப்புவரே. நான்மறை ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதங்கள்லையுமே புகழ்ந்து பாடக்கூடியவள் அன்னை வாராகி. அன்னை வாராகியை பற்றி அவதூறு சொல்பவர்கள் நீங்கள் பிடிச்சா வழிபாடு செய்யுங்கன்னா பரவாயில்ல. அவனை அவதூறு சொல்பவர்களுக்கு, பூஜையை கெடுப்பவர்களுக்கு, பக்தனை நோகடிப்பவர்கள் நிச்சயமாக அந்த நோகடிப்பதற்கு தகுந்தாற்போல அவங்களுடைய வாழ்வியத்தில் மனம் நோகும் அளவு, மனம் வருத்தப்படும் அளவு பலவிதமான பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆஷாட நவராத்திரி எப்போது என்ற கேள்வி ஜூன் 26 முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை ஆஷாட நவராத்திரி. அதன் பிறகு இந்த நவராத்திரியை கொண்டாடுவது எப்படி என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பதிகிறேன். நீங்கள் முதல்ல இந்த பூஜையை வீட்டில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது கோயில் ஸ்தலத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி, சின்ன கோயிலாக இருந்து ஸ்தலத்தில் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் முடிந்தவரை காலையில் கணபதி பூஜை, கணபதி ஹோமம் செய்துவிட்டு மாலையில் அம்பிகைக்கு பூஜைகள் ஆரம்பிக்கலாம். அந்த பூஜா விதிமுறைகளை அவரவர்கள் விருப்பப்படி, அவரவர்கள் சௌரியப்படி அடுத்தடுத்த பதிவுகளில் பதிகிற கேட்டு பயனடையுங்க. நமது அம்பிகையாகப்பட்டவள் நேற்று முளைத்தவள் அல்ல. அன்னை பராசக்தியின் ஏவலுறும் காவல் தெய்வங்களை ஒன்று. சைவம், வைணவம், சாக்தம், பௌத்தம், இப்படி பல தெய்வ வழிபாடுகளுக்கு பொதுவான இருக்கக்கூடிய பெரிய தெய்வமாக அன்னை விளங்குகின்றாள். அன்னையை அவ்வளவு சர்வசாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் என்பதை உங்களை கேட்டுக்கொண்டு அம்பிகையுடன் பக்தியுடன் நடந்து கொண்டால் பலவிதமான
இன்னல்களிலிருந்து காப்பாற்றி நற்பயன்களை நமக்கு சேர்ப்பாள். அம்பிகையின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவள் நமது இல்லத்திற்கும் நமது உள்ளத்திற்கும் நமது உடலுக்கும் தொழிலுக்கும் சகல காரியங்களுக்கும் காவல் தெய்வமாக இருந்து நம்மை பரிபாலிப்பாள். தற்காலத்தில் எமக்கு ஏற்பட்ட வாராகி அம்பியினால் கிடைத்த அனுபவங்களை உங்களுடன் அடுத்தடுத்த பதிவுகள் பதிகிறேன். வாராகி அம்பிகையின் பூஜை விதிமுறைகளையும் அம்பியின் அருட்கடாட்சம் பதிகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.